12 ராசியில் பிரமாதமான ராசி மீன ராசி தான். இப்படி சொன்னால் அவங்க நம்புவாங்க? ஆமாம் போங்க, இங்கே அவன் ஓடுற ஓட்டம் பட் பெட்டர் தென் பிஃபோர்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க இலகிய மனசாக தான் இவங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ரொம்ப இலகிய மனசாக இருப்பாங்க. நமக்கு வேண்டியது நம்மக்கிட்ட எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிறாங்க. நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அவங்க 100 அடி தள்ளி நிற்கிறாங்களேங்கிற மாதிரி ஒரு கவலைகள் இருக்கும். முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவோம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லாதீங்க, இல்லைன்னா அது தோசை கூட சொல்ல முடியாது. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் எத்தனை சிறப்பு வாய்ந்ததாக அமைய போகுது? 12 ராசியில் பிரமாதமான ராசி மீன ராசி தான். இப்படி சொன்னால் அவங்க நம்புவாங்க? ஆமாம் போங்க, இங்கே அவன் ஓடுற ஓட்டம் பட் நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்தீங்கன்னா பெட்டர் தென் பிஃபோர்னு சொல்கிற மாதிரி இருக்கும். முந்தையெல்லாம் கண்ணுக்கு தெரியாமையே எல்லாத்தையும் உளறிட்டு இருந்தேன் சார். அப்படி இல்லை, தெரிஞ்சு உளர்றேன். கொஞ்சம் இப்போ புரிஞ்சிச்சு யார் யார் என்னென்ன எப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ மனசில் ஒன்றே ஒன்று இருக்கும், ஃபினான்ஷியலாக இதாக வரணும். ஏன்னா இது இருந்தால் தான் மதிப்பு. டப்பு லேது ஒயிட்டு லேதுங்கிற மாதிரி தெளிவாக அவங்களுடைய இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இவங்க இலகிய மனசாக தான் இவங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ரொம்ப இறகிய மனசாக இருப்பாங்க. நமக்கு வேண்டியது நம்மக்கிட்ட எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிறாங்க. நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அவங்க 100 அடி தள்ளி நிற்கிறாங்களேங்கிற மாதிரி ஒரு கவலைகள் இருக்கும். அவங்கள அறியாமையே பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போவாங்க. வெளியூர், தூர பிரயாணம், வெளிநாடு மாதிரி பிரயாணம் பண்ணுறது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவோம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லாதீங்க, இல்லைன்னா அது தோசை கூட சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுட்டதுக்கப்புறம் சொல்லணும். அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில விஷயத்தை மற்றவங்க பேசும்போது கவனமாக இருந்தால் போதும். என்னென்ன உண்மைகளோ அத்தனையும் வந்துடும். வீடு இடத்தின் மூலமாக பண வரவுகள் வரும். சேமிப்பு வட்டி குட்டி போடும். சேர்த்து வச்சுருக்கிறவங்களுக்கு, சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் தேடி வரும். வீடு மாற்றுறது, வாகனம் வாங்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கும். செல்ஃபோன் மாற்றணும் சார் இந்த மாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு. கேமெல்லாம் நிறையா விளையாண்டுட்டு இருக்கிறவங்க, செல்ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறையா விஷயங்கள் இரவு நேரம் ஃபோனை பார்க்கக்கூடாது. எதிர்த்தாப்பம் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் மீனராசி அன்பர்கள் தொடர்ந்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மனைவி கணவர் உட்காந்து சாப்பிடும்போதும் ஃபோனை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உட்காந்து பேசணும். கொஞ்சம் நேரம் மனசை விட்டு பேசினோம்னா குடும்ப பிரச்சனைலாம் தவிர்த்துக்கலாம். எக்ஸசைஸ் 2 நிமிஷம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் பண்ணுற மாதிரி வீடியோலாம் எடுத்து போடக்கூடாது. முழுசாக எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். குட் சான்ஸ் டு டியூன் யுவர் செல்ஃப். அதாவது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்கிறதுக்கு உண்டான அற்புதமான காலமாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு நல்ல நண்பர் கிடைப்பாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ மீன ராசி என்பவர்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு விஷயத்தை பண்ணவே கூடாதுன்னா எந்த விஷயத்த பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அதுவும் பேசுகிறது ரொம்ப கவனமாக பேசணும். யதார்த்தமாக பேசுகிறத விட்டுறணும். சில பேர் நம்ம நான் ஏஜ் 60 பட் ஐ எம் 30 அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. ஸோ மீன ராசி என்பவர்கள் தெய்வீக வழிபாடு எடுத்தால் சிறந்ததாக இருக்கும். நீங்கள் ஸோ இந்த ஆடி மாதம் முழுவதும் எந்த தெய்வ வழிபாடு சிறந்ததாக இருக்குது? திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஓகே. அற்புதமான வழிபாடு. ஆடி மாதம் சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம். ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பூமியில் எனக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்குன்னு சொந்தமாக என்ன இருக்குது, இதுக்காக தான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறார். எனக்குன்னு ஒன்று கூட இந்த பூலோகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க தான் நிறையா இருப்பாங்க. எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் இல்லாத நபர்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். ஆடி இது சூன்ய மாதம். சூன்யம்னா ஒன்றும் இல்லையே சார். ஆமாம், சூன்யத்துலேருந்தே எல்லாம் வருது. இது சந்திரன், இதுக்கு அதிபதி, கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ இது பெண்களுக்கு உண்டான மாதம். அதான் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை பெரியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. ஆடியில் பூர நட்சத்திரம் அம்பாள் ஜனனமான நட்சத்திரம், அவதரித்த நட்சத்திரம். இப்படி ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கோயிலெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை முதல் வாரம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம ஜபம்,
அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும், லட்சார்ச்சனைன்னு சொல்லி பண்ணுவாங்க. 3வது வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. கடைசி வாரம் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்புகள் வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து மஞ்சச்சரடு, சுமங்கலிக்கு உண்டான செட்டு, கன்னியா குழந்தை பூஜை, எப்படி நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக நடக்குதோ இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். ஆடி திருவாடி பூரம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. பெண்கள் தன்னுடைய திருமாங்கல்யம், கணவர் நன்னா இருக்கணும்னு சொல்லி, குடும்பம் நன்னா இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னு சொல்லி, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிடைக்கணும்னு, பெரியவங்களுக்கெல்லாம் உடம்புல நல்ல சக்தி இருக்கணும்னு சொல்லி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி கடவுளுக்கு சிறப்பு இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சிறப்பு, அதாவது நம்மளை விட்டு மறைந்தவர்களுக்கும் சிறப்பு, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்துக்கும் சிறப்பான. மனிதன் 3 கடனில் பிறக்கிறான். என்ன கடன் அப்படின்னா பித்ரு கடன், தெய்வ கடன், தேவ கடன் சொல்லுவாங்க. 3 கடன். இந்த பித்ரு கடன்கள் நம்ம பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள். அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனம் இருக்குது. இந்த 2 அயனங்கள் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆக அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்னு ஒவ்வொரு 4 வெள்ளிக்கிழமை கும்பிட்றோம் இல்லையா சார், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? பொதுவாகவே வெள்ளி அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, அதாவது சிவனுக்கு சூரியன், அம்பாளுக்கு சந்திரன். ஓகே. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது. பொதுவாகவே ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருந்துருக்கு. எல்லா மதத்துலேயும் பாருங்கள் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்லேயா இருந்தாலும் சரி, இந்த மாஸ்க்லேயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இதுலையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வெள்ளி தெய்வீக நாள்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை, அதுலேயும் ஆடி மாதம் சிறப்பு உண்டு. 2 மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைக்கு மகிமை அதிகம். ஒன்று தை வெள்ளி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஆடி வெள்ளி. இந்த தை வெள்ளியும் ஆடி வெள்ளிக்கும் அவ்வளோ விசேஷங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. இந்த நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு அம்சம் ஜாஸ்தி, சுக்கிரனுக்கு பலம் ஜாஸ்தி. சுக்கிரதசை தான் 20 வருஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறையா சேர்த்தணும், எதிர்பார்ப்புகள் நிறையா, அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அதுதான் வெள்ளியில் வரக்கூடிய விசேஷம்.